பிறப்பால் ஒரு தலைவர் உருவாகக்கூடாது, மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உண்மையை கூறியதற்காக பல்வேறு சூழ்ச்சிகள் என்னை சூழ்ந்த பொழுது ஒரு அழைப்பு வந்தது. திரு தலைவர் அவர்களிடமிருந்து, உங்களுடைய இடம், உங்களுடைய கொள்கை தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து துவங்குங்கள் என்று. நான் ஏன் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தேன் என்கின்ற பதிவை நான் இங்கு பதிவு செய்ய வேண்டும். சிறு வயதில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களிடமும் தந்தை பெரியார் அவர்களிடம் இணைக்கப்பட்டவன் நான். அந்த கொள்கை வழியில் பல்வேறு அரசியல் கட்சிகளில் பணி சேர்ந்த அனுபவம் இருக்கிறது. ஆனால் என்னுடைய ஒரே கேள்வி, தந்தை பெரியார் அவர்களை சமூக சீர்திருத்தத்தை பேசக்கூடிய இந்த அரசியல் 70 வருட அரசியல் எப்பொழுதும் புரட்சியாளர் அம்பேத்கரை மேடையில் ஏற்றியது கிடையாது. இரு பெரும் தலைவர்கள், அது ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் எந்த ஆளுமையை, தமிழகத்தில் தன்னுடைய தியாகத்தை செய்தவர்களை ஐம்பெரும் தலைவர்களாக, கொள்கை தலைவர்களாக நியமித்து தன்னுடைய சினிமா என்கின்ற உச்சபட்ச ஒரு பொருள் ஈட்டக்கூடிய ஒரு பொறுப்பையும் துறந்து இந்த கொள்கை வழியில் நடக்க வேண்டும், ஒரு புதிய அரசியலை உருவாக்க வேண்டும். அவரோடு சேர்ந்து உரையாடிய பொழுது எந்த அளவிற்கு கொள்கை ரீதியில் தன்னை உள்வாங்கியிருக்கிறார் என்கின்ற ஒரு புரிதலோடு என்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டேன்.